கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஆழமானது, அருமையான ஒரு ஓமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 10 கன்னிகள் ஓமையுடைய தொடர்ச்சியாக அடுத்து தாளந்து ஓமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை வாசிக்க நம்ம கேட்போம். 14வது வசனத்திலிருந்து, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இந்த ஓமையை நம்ம நிறைய நாட்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஓமையின் விளக்கங்களை பல பேர் நமக்கு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஓமையின் ரகசியத்தை சற்று ஆழமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு சொல்லும் எதன் அடிப்படையில் எதன் பின்னால் கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாரும் எப்படி இதைய அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாங்க, நம்ம அதோடைய சரியான பதத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத தியானிப்போம். முதல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு தான் இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு. அதை நல்லா கவனிக்கணும். இந்த ஓமை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு ஒழிய இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான திறமைக்கோ இல்லை எந்த விதமான வேறு எந்த வரங்களுக்கோ எதுக்குமே இது ஒப்பிடப்படவில்லை. அதை முதல் வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது எது? பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது அடிபட்டு போகுது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் டேலண்ட்டுன்னு சொல்லி, அதாவது தாளந்து அப்படிங்கிறது தான் டேலண்ட்டு அப்படின்னு இங்கிலீஷில் அதாவது சொல்கிறாங்க. டேலண்ட்டுனா திறமை, அதாவது ஒருத்தவங்களுக்கு பாடுற திறமை, டான்ஸ் ஆடுற திறமை, இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதாவது எப்படி சொல்கிறது, சில வரைகிற திறமை, இப்படிலாம் இருக்குது இல்லையா? இதை திறமைன்னு சொல்லி இந்த டேலண்ட்டை தான் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த ஓமையில் சொல்லப்பட்ட திறமை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பல பேர் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உண்மையிலே அந்த திறமையை இங்கே குறிக்கலை. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு இந்த திறமைகள் தேவைப்படாது. அப்படி இந்த திறமைகள் தேவைப்படுது, கட்டாயம் தேவைப்படுது அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று என்ன இருக்கும், கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் எல்லாரும் பாடுறாங்களா? இல்லை. எல்லாரும் வரைகிற திறமை இருக்கா? இல்லை. எல்லாரும் போதிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் இதில் சொல்லப்பட்ட தாளந்து என்னது? அப்போ முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஈவனாக கொடுக்குற மாதிரி, அதாவது ஈவனானா ஒரே மாதிரி ஒரு பொருளை தான் கொடுக்குறாரு. ஆனால் அது அவரவர்களுக்கு திறமைக்கு தக்கதாக அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இந்த உலகத்தில் உள்ள திறமை இதில் வரலை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, இங்கே அடுத்த வசனத்தை நம்ம அடுத்த வார்த்தையை நோட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா, தன் ஊழியக்காரரை. தன் ஊழியக்காரர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இதற்கு முன்னால் எப்படி நம்ம 10 கன்னிகைகள் ஓமையை யாருக்கு அந்த 10 கன்னிகைகள் சொல்லப்பட்டதுன்னா, யார் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, சபைக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, சபையில் வந்துட்டாங்களோ அவர்களை தான் இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த ஓமை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த இதுலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தன் ஊழியக்காரரை அழைத்து, இதுவும் அதே மாதிரி தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள்ட்ட என்ன பண்ணணும், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் கொடுக்குறாராம். இதில் மனம் திரும்பினவங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்தாலும் இந்த ஓமையில் எல்லாரையுமே இது குறிக்கின்றது. ஏன் அப்படின்னா, எல்லாரையும் குறிக்கின்றதுங்கிறதோட யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களெல்லாம் இது குறிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது என்ன அப்படின்னா, தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. தன் ஆஸ்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் வெளியில் போகும்போது தன்னுடைய ஆஸ்திகளை ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், பூட்டி வச்சுட்டு பத்திரமா போயிருக்கணும். இல்லாட்டினா என்ன பண்ணியிருக்கலாம், இதை பார்த்துக்குங்கன்னு வாட்ச்மேன் போட்டு செக்யூரிட்டி போட்டிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருனா, எல்லாத்தையும் பிரித்து, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, பிரித்து கொடுக்குறாரு. எத்தனை பேருக்குன்னா 3 பேர்கிட்ட கொடுக்குறாரு. அவரவர்களுக்கு திறமைக்கு தக்கதாக அப்படி கொடுக்குறாங்க. அப்போ ஆஸ்தினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன் ஆஸ்தி, தேவனுடைய ஆஸ்தி, தேவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவருடைய சாயல், அவருடைய குணாதிசயங்கள், அவரையே என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துட்டு போயிருக்கார். அதாவது தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்துட்டாரு. அந்த குமாரனுடைய மூலமாக நாம் என்ன பண்ணணும், அவருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக யார்கிட்ட கொடுத்துருக்காரு, யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களிடம் என்னது கொடுத்துருக்காராம். இந்த கொடுத்ததில் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா, திறமைக்கு தக்கவாறு 3 குரூப்பாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படின்னா, எல்லாருக்கும் ஈவனாக ஒரே மாதிரி கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு 5, இன்னொருத்தவங்களுக்கு 2, இன்னொருத்தவங்களுக்கு 1 கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாருக்குமே தாளந்து தான் கொடுத்துருக்காரு. அங்கே ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்கே எல்லோரும் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு வேறு வரங்கள், அதாவது சுகமளிக்கும் வரம், குணமாக்கும் வரம், அப்புறம் இன்னும் பேயை உரட்டுற வரம், அப்புறம் இது மாதிரியும் நினைப்பாங்க சில பேர். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள திறமையையும் இதில் மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதை மீன் பண்ணலை. இங்கே மீன் பண்ணது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு பொருளை தான் கொடுக்குறாரு. அது என்ன பொருள்னா தாளந்து. அந்த தாளந்தில் தான் என்ன இருக்குது, அளவு வேற வேற மாதிரி இருக்குது. அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தாளந்து எதை குறிக்கின்றது என்றால், தேவன் தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு கொடுத்து அந்த ஆவியின் மூலமாக அவரை தேடி அவருடைய சாயலை ஃபஸ்ட்டு இழந்துட்டான். திரும்ப அதே சாயலை தன்னுடைய ஒரே குமாரன் மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த சாயலை இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான சோர்ஸ், அதான் ஆஸ்தி, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ கொடுத்து வச்சதை எப்படி அவன் அதை என்ன பண்ண போகிறான், அதை எப்படி அதை கையாள போகிறான், எந்த மாதிரி அதை யூஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறத இங்கே என்னது ரகசியமாகவே இருக்குது. இப்போ ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஒரு பொருளை புதுசாக வாங்கி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளை யூஸ் பண்ணாமையே இருந்தால் எப்படி இருக்கும், பயன்படுத்தாமையே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பொருள் ஒன்று வீணாக போயிடும், இல்லாட்டினா எதுக்குமே உதவாமல் போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அது கொடுத்ததே வேஸ்ட் ஆயிரும். இப்போ ஒரு பொருளே கொடுக்குறாங்க, இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறக்கா ஒரு பொருளை கொடுத்து இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளை யூஸ் பண்ணாதான் அதோடைய வேல்யூவே. அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த பொருள் என்ன தான் இருக்கும், ஒரு வேஸ்டான பொருள் மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், கடைசியிலையாவது யூஸ் பண்ணியிருக்கணும். எதையுமே யூஸ் பண்ணாமல் ஒருத்தன்ட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, அவன் சாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமே இருந்தால் அந்த பொருள் எப்படி ஆகும், வேஸ்ட்டாக தானே போகும். அதே மாதிரி தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்துட்டாரு, ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே கொடுத்துட்டாரு. அந்த ஆவியை என்ன பண்ணிட்டான், அவித்து போட்டுட்டான். அது கீழ்ப்படியாமையினால என்ன ஆயிடுச்சு, மரித்த நிலையில் போனதை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய அவருடைய ஆஸ்தியோடைய முழு சாராம்சமே அவர் தான், அவரையும் கொடுத்து இதை யூஸ் பண்ண சொல்கிறார். அவர் மூலமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு என்ன பண்ண சொல்கிறாரு, நம்மளை பயன்படுத்த சொல்கிறாரு. இதுதான் தாளந்து. இந்த தாளந்தை வேற எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. அற்பமான உலக திறமைகளுக்கும் ஒப்பிடக்கூடாது,
பரிசுத்தாவியோடைய வரங்களை வச்சும் இதை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா பரிசுத்தாவி முழுமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வரங்கள்னு மட்டும் எடுத்துட்டா அது என்ன ஆயிரும் அப்படின்னா, கனிகளை விட்டுட்டு வரங்களை மட்டும் எடுத்துட்டா அதோடைய கடைசி சாராம்சம் தவறாக போய்விட்டுரும், பெருமைக்குரியவதாக போய்விட்டுரும். தேவனை தேட முடியாம உலகத்திலே திரும்ப தேடுற மாதிரி ஆயிரும். அதனால தாளந்து எதை குறிக்கிறதுனா, அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆஸ்தி. அந்த ஆஸ்தியை நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் மூலமாக நாம் எப்படி நமக்கு கொடுத்த ஆவியை உயிர்ப்பித்து மீண்டும் ஏற்கனவே மரித்த நிலையில் இருக்கிற நம்முடைய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பித்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எப்படி அதை பயன்படுத்தி அவருடைய சாயலை நாம் பிரதிபலித்து நம்முடைய சாயல் மட்டும் பிரதிபலிக்காமல் மற்றவர்களுக்கும் அதை பிரதிபலிக்க எப்படி செய்கிறது, இது எல்லாம் சேர்ந்தது தான் தாளந்து. இன்னும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கனி கொடுப்பது, தானும் கனியாகி மற்றவர்களும் கனியாவது. இந்த ஓமை ஏற்கனவே சொல்லப்பட்ட 10 கனியில் ஓமையுடைய அடுத்த, அதாவது அதே மாதிரி உள்ள இன்னொரு ஓமைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துல காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து அவன் தேடுவான் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து 10 வெள்ளிக்காசில் ஒன்று ஒரு காணாமல் போயிடுச்சுன்னா அவன் தேடி கண்டுபிடிப்பான் இருக்கும். அந்த மாதிரி 10 கன்னிகையில் ஓமை இதே மாதிரி கனி கொடுப்பதின் அடிப்படையில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த தாளந்து ஓமையும் கனி கொடுப்பதின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ திறமைக்கு தக்கதாக அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. ஒருத்தவன் ஐஸ்வர்யவானாகவும் இருக்கலாம், ஒருத்தன் ஏழையாக இருக்கலாம், ஒருத்தவன் அனாதையாக இருக்கலாம், ஒருத்தவனுக்கு உறவுகள் நிறையா இருக்கலாம், ஒருவன் எப்படி இருக்கலாம், வசதியாக இருந்து பல வேலைகளில் பிஸியாக இருக்கலாம், ஒருத்தன் சோம்பேறியாக இருந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி என்னன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையாகவும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொருவனுக்கும் என்ன கொடுத்துருக்காரு, தாளந்தை கொடுத்துருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுக்கும்போதே அவருக்கு இவன் இப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சு கொடுக்குறாரு. 5 தாளந்து இருக்கிறவன் 5 தாளந்து அவனால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறவன்ட்ட 5 தாளந்தை கொடுக்குறாரு. 2 தாளந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறவன்ட்ட தான் 2 தாளந்து கொடுக்குறாரு. ஒன்றுமே பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறவன்ட்ட அட்லீஸ்ட் என்ன கொடுக்குறாரு, 1 தாளந்து கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம தாளந்துனா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ கனின்னு பார்த்துட்டோம். அப்போ 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னிட்ட எவ்வளவு தூரம் அந்த சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அவ்வளவு தூரம் தேவனுக்கு ஊழியம் செய்து அவ்வளவு பேரை ஆத்ம ஆதாயப்படுத்தி கனியாக்கி தானும் கனியாவது மட்டும் இல்லாமல் அவருடைய சாயலை பிரதிபலிக்காமல் மற்றவர்களையும் அவன் பிரதிபலிக்க வைக்கிறான். அப்போ அவனுடைய சூழ்நிலை மட்டும் இல்லாமல் அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகம், இது எல்லாத்தையும் வைத்து தான் அந்த திறமை அடிப்படைன்னு சொல்கிறாரு. வெறும் சூழ்நிலைகள் மட்டும் கிடையாது, அவனுடைய தாகமும் அவரை தேடுதலும் அவருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனதும் எவன்கிட்ட அதிகமாக இருக்குதோ அதுதான் அந்த திறமை. அவன்கிட்ட அதிகமாக அந்த தாளந்தை கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, அதாவது அந்த தாளந்தை சம்பாதிக்கக்கூடிய என்னென்னலாம் ரிசோர்ஸஸ், அதாவது வளங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இவ்வளவு வளங்களை கொடுத்தா அவன் இந்த மாதிரி அவன் என்னுடைய வார்த்தையும் அவருடைய குமாரனையும் வெளியில் பிரதிபலிக்க வைப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வளங்களை அவனுக்கு கொடுக்குறார். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, ஒருவனுக்கு ஒரு வேலை செஞ்சாதான் அவனுக்கு சாப்பாடு அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி எனக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி 5 தாளந்து பெற்றவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவனுக்கு உரிய சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தேவையானவைகள், இந்த உலகத்துக்கு தேவையான பூர்த்தி எல்லாம் செய்து முடிக்கிற மாதிரி அவனுக்கு சம்பளத்தோடு ஒரு வேலையை கொடுத்துட்டு மிச்ச நேரத்தை
நேரத்தை அதிகமாக அவனுக்கு கொடுக்குறாரு. மிச்ச நேரம் அதிகமாக கொடுக்கும்போது அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி பல பேரை தேவனுக்குள்ள கனியாக்கி கொண்டு வர்றான். இது ஒரு வளம். இன்னொன்று எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் அவன் எந்த அளவுக்கு தேடுறானோ அந்த அளவுக்கு இந்த வசனத்தோட ரகசியங்களையும் அவனுக்கு கொடுத்து கனியாக்குறதுக்கு அவன்கிட்ட அதிகமாக கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொரு வளம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு அவரை தேடுறானோ அந்த அளவுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, அதாவது அவனை தடை செய்ய பண்ணாத அளவுக்கு இந்த உலக ரீதியாக இருக்கிற தடைகள் எல்லாம் தள்ளி போடுறாரு. இது எல்லாம் தான் சேர்ந்து தான் இந்த அளவுக்குரிய அந்த அளவு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, 5, 2, 1 அந்த அளவு. இந்த அளவை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு கொடுக்கக்கூடிய வளங்கள் எதெல்லாம், அவனை இந்த வளங்கள்லாம் கொடுத்து அவனை எப்படி அவனை தன்னுடைய சாயலை பிரதிபலித்து மற்றவர் எப்படி அவன் கனியாக்குவதற்கு எந்த அளவுக்கு அவன் போராட முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு 5 தாலந்து பெற்றவனுக்கு இவ்வளவு சூழ்நிலைகளை அவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்து அவன் இவ்வளவு தூரம் பண்ணுறதுக்கு அவனை ஏற்படுத்துகிறார். அப்போ இவன்கிட்ட செய்கிறதுக்குரிய திறமைனா என்ன, அவனுடைய வாஞ்சை, அவனுடைய தாகம், அவன் எந்த அளவுக்கு தேடுதல், அவன் தேவ தேடுதல், இது எல்லாம் சேர்ந்து தான் திறமை. நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுற டேலண்ட்டோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வச்சு அவன்கிட்ட என்ன கொடுக்குறாரு, அந்த எல்லா வளங்களையும் கொடுத்து அவனை கனியை ஆக்குவதற்காக, மற்றவர்கள் கனியாக்குவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, இவனை ஏற்படுத்துகிறார். 5 தாளந்து பெற்றவனை. 2 தாளந்து பெற்றவனை எப்படி இருக்குன்னா, ஒரு சராசரியான ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு 8 hours வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் தன்னுடைய நேரத்தை தேவனுக்குன்னு செலவு பண்ணி அதில் அவன் என்ன பண்ணுறான், அவருக்கு கனியை சம்பாதிக்கிறான். இது ஒரு சாதாரண ஒரு. 3வது ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அவன் இந்த உலகத்தில் வேலை பார்க்குறானா இல்லையான்னு தெரியாது, கட்டாயம் வேலை பார்ப்பான். ஏன்னா இந்த சோம்பேறிக்கு உள்ள காரணமே என்னென்னா, அவன் இந்த உலகத்தில் வேலை பார்க்காதவனை சோம்பேறின்னு சொல்லலை, இந்த உலகத்தில் 24 மணி இந்த உலகத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கவன் தான் அவன். அவரை பற்றி நினைக்காம நேரத்தை கொடுத்துமே நேரம் தன்னுடைய ஆவியை கொடுத்து அவனை என்ன பண்ணுறாரு, எல்லா வளங்களையும் அவனுக்கும் என்ன பண்ணுறாரு, ஓரளவுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு கொடுக்குறாரு. அதையாவது அவன் செய்யட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு கனியாவது அவன் என்ன பண்ணணும், ஒரு ஆத்மாவையாவது ஆதாயப்படுத்தினாதான் அவனுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். அப்போ தான் என்ன ஆக முடியும், மனம் மாற முடியும், மறுபிறப்பு முழுமையாகும், பரிபூரணமாகும். ஒவ்வொருத்தவங்களும் குறைஞ்சது ஒரு ஆத்மாவையாவது தேவனுக்குள்ள வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கடைசியாக ஒரே ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டதின் அர்த்தம். ஆனால் அதை கூட அவனால் என்ன பண்ண முடியலை, செய்ய முடியலை. இப்போ தொடர்ந்து இதை வாசிப்போம். 16வது வசனம், 15வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இப்போ நம்ம வாசிச்சது இப்போ புரிஞ்சிருக்கும். 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா, 5 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதிச்சிட்டான். ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணிட்டான், புதைச்சி வச்சுட்டானா. கொடுக்கப்பட்ட வளங்களை, அவரை தேடுதலுக்குரிய வளங்களை, அவருடைய அதாவது அவருக்கு தன்னை கொடுத்த பரிசுத்தாவி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான், பயன்படுத்தாமல் அந்த கடைசியாக 1 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணல, அதை பயன்படுத்தவே இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தம், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக மன்னிப்பை கொடுத்து எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட சாக்கியம், இது எல்லாத்தையும் உணர்ந்தும் அவன் என்ன பண்ணலை,
அதை பயன்படுத்தாமல் என்ன பண்ணிட்டான், புதைச்சி வச்சுட்டுனா என்ன அர்த்தம், அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கான், அதை யூஸே பண்ணலை, பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள வேலையை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கான். அவருடைய வேலைக்கோ அவர் எந்த எதிர்பார்க்கிறோ அதை மட்டும் அவன் என்ன பண்ணலை, செய்யலை. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு சாட்சியாக தெரியுது அப்படின்னா, இந்த ஓமையும் சபை மக்களை தான் குறிக்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்களெல்லாம் குறிக்கலை. ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாதவர்களாம் இங்கே கொண்டே வரல. அவர் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஓமையாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்ததை பார்ப்போம். 19வது வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இது எல்லாமே அவருடைய வருகையில் நடக்கக்கூடியது. நம்ம 24ஆம் அதிகாரத்தில் மணவாளனுடைய வருகையை பார்த்தோம். இந்த 10 கன்னிகளோட ஓமையிலையும் மணவாளனுடைய வருகையை பார்த்தோம். இதுலையும் எது பார்க்குறோம், அவருடைய வருகையை பார்க்குறோம். பாருங்க, அவர் வர்றாரு. வந்தோடனே கணக்கு கேட்கும்போது 5 தாலந்தை பெற்றவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய வளங்கள், தனக்கு கொடுத்த வளங்கள், எந்த வளங்கள்னா எதெல்லாம் சூழ்நிலைகள், அவனுக்கு கொடுத்த சூழ்நிலைகள், அவன் தேடுதல்னால அவன் கண்டுபிடிச்சது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரகசியங்கள், சத்தியங்கள், அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து, இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய வளமாக கொடுத்தது பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதின் அர்த்தமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியின் மூலமாக இவன் இதை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அடுத்தது 2வதவன், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. இதில் பாருங்க, அவன் சம்பாரிச்சதுனால, ஆத்மா ஆதாயப்படுத்தினதுனால, அவருடைய வேலையை செஞ்சதுனால என்ன சொல்றேன்னா, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றான். இதுல 2 வசனங்கள், 2 வார்த்தைகள் புதுசா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய வளங்கள், அதாவது பூமியில வாழும் போதே அவனுக்கு என்னென்னலாம் பலங்களை கொடுத்து அவனை எப்படி கனியாக்கணும், மற்றவர்கள் கனியாக்கி தேவனுக்குள்ள கொண்டு வரணுங்கிறத அவன் என்ன பண்ணிட்டான், செஞ்சதுனால பரலோக ராஜ்யத்துக்குரியவைகள்ல அவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் வைப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் இங்க என்ன ஆகுது, நிறைவேறுது. அடுத்தது பாருங்க, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னா, இதுதான் தேவ இளைப்பாறுதல். 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல தேவனுடைய இளைப்பாறுதல், அதுதான் அவருடைய சந்தோஷம். பரலோக ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, சந்தோஷம் இருக்கிறது அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிச்சிருக்கோம். தேவனுடைய சந்தோஷத்திற்குள், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள், அதான் சமாதானத்திற்குள் பிரவேசி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப கட்டாயம் கனி கொடுத்தால்தான், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வைத்து கனி கொடுத்தே ஆகணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று விஷயம் இங்க நம்ம நோட் பண்ணலாம். இந்த உலகத்துக்குரிய திறமை கிடையாது அப்படிங்கிறத இதில் என்ன வச்சு யோசிக்கலாம் அப்படின்னா, தாளந்துகள் இங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, பன்மையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளூரலில் கொடுக்கப்பட்டிருக்கு. தாளந்துகள் 5 தாளந்துகள், 2 தாளந்துகள். அப்போ என்னென்னலாம் நமக்கு தேவைப்படுதோ, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு நமக்கு என்னென்னலாம் சூழ்நிலைகளோ என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்குரிய திறமை கிடையாது. மேபி இப்போ ஒருத்தவங்களுக்கு பாட்டு பாடலாம் தெரியலாம் அப்படின்னா
அதை வைத்து கூட தேவனுடைய ஆத்மாவை தேவனுக்காக ஆத்மா ஆதாயப்படுத்தினா ஓகே. ஆனால் அதை பாடி தன்னுடைய பெயரை தான் புகழுக்கு கொண்டு போகிறாங்களோ ஒழிய தேவனுக்காக ஆத்மா ஆதாயப்படுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் அதனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம். ரொம்ப மிக சிலர் தான் தனக்கு கொடுத்த அந்த ஒரு சில, அதாவது உலக பிரகாரமாக கொடுத்த திறமையை வைத்து தேவனுக்கு ஆத்மாவை சம்பாதிக்கிறாங்க. அதுவும் ஒரு வளத்தில் சேரலாம். ஆனால் அது அவருக்கு கனியாக மாறினா மட்டும்தான் அது வளத்தில் சேரும். அது பெருமையாக மாறிடுச்சு, தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்காக அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அவர் கொடுத்த தாளந்தில் அது சேராது, அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்தது பார்ப்போம். 2 தாளந்தை வாங்கினவனும் ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். இந்த மாதிரி கேரக்டர் எப்படி அப்படின்னா, ஓரளவுக்கு தனக்கு கொடுத்த கெப்பாசிட்டி, அதாவது தங்களுக்கு இருந்த ஒவ்வொருவரும் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, தெளிவாக பேச தெரியாது, எல்லாரும் தெளிவாக என்ன பண்ண முடியாது, விவரித்து சொல்ல முடியாது, விளக்கம் அளிக்க முடியாது. அந்த மாதிரி ஓரளவு பரவாயில்லமாக தன்னுடைய நேரத்தையும் கொடுத்து தனக்கு எந்த அளவுக்கு கனி ஆக்க முடியுமோ. இப்போ எல்லாரும் பேசக்கூடியவர்களாம் இல்லை, பல பேர் ஊனமாகவும் இருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. அப்போ பிறவியிலிருந்தே ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பாரோ அவ்வளோ தூரம் தான் எதிர்பார்ப்பார். அந்த அளவுக்கு அவங்க கொடுத்தால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த 2 தாளந்து வாங்கினவனை பற்றி நமக்கு கிடைக்கிற சத்தியமாக இருக்கிறது. அவன்கிட்ட என்ன சொல்றானா, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இவனுக்கும் அதே திரும்ப கிஃப்ட் கொடுக்குறார். என்ன கிஃப்ட் அப்படின்னா, உன்னையும் நான் என்னுடைய ராஜ்யத்தில் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவருடைய சந்தோஷத்திற்குள்ளுக்கும் பிரவேசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அடுத்தது பார்ப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். நல்லா கவனிக்கணும். எஜமான பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு தாளந்து வாங்கினவனுக்கு தெரியாம கிடையாது, கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. தேவனை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் எப்படி தெரிஞ்சிருக்கு, அவரால் என்ன வேணாலும் அற்புதம் செய்ய முடியும், எந்த இடத்துல வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும்ட்டு அவரே செஞ்சுக்குவார், நம்ம ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்ட்டு சோம்பேறியாக இருந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேட்டகரி யார் தெரியுமா? மனம் திரும்பி ஞானஸ்நானம் வாங்கிட்டு வாரம் சர்ச்சுக்கு இப்போ 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு அடுத்து எல்லா நாளும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த கேட்டகரி. ஒரு தாளந்து வாங்கினவங்க எந்த கேட்டகரி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவங்க என்ன ஆயிட்டாங்க, மனம் திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணல, அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. யார் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதுக்கும் பைபிள் கூட வாசிப்பாங்க. ஆனால் அவருக்காக எந்த வேலையும் செய்யாமல் தானும் கனி உள்ளவாளாக மாறாமல் அது எப்படி நிலத்தில் போய் புதைச்சிட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதுமே அவங்களுடைய சிந்தையெல்லாம் இந்த பூமிக்குரியதாகவே இருக்குது. அவர் கொடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. அதை பற்றி எடுத்து பார்க்குறதும் கிடையாது, அதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. பயன்படுத்தாமல் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பத்திரமா இந்த மாதிரி நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் இந்த மாதிரி ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் அப்படின்ட்டு அவங்க கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இவன் இன்னும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும். அதாவது நான் மனம் திரும்பிட்டேன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்தாவியை நான் இது பண்ணிட்டேன். ஆனால் இதை என்ன பண்ணுறான், தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்கிறானா, எதையுமே யூஸ் பண்ணாமல். அதுக்கு அவர் எஜமான் என்ன சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. எல்லாத்தையுமே, அதாவது நான் யார் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தோம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்து
அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். இப்போ புரிஞ்சுங்களா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வளம் இருக்கு இல்லையா, பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, அவன் மனம் திரும்பினது எல்லாமே, அவன் எதை வச்சு மனம் திரும்பினா இது எல்லாமே இன்னும் அதையும் தாண்டி இவன் கனி கொடுக்கறதுக்கும் அவனுக்கு சூழ்நிலையை எடுத்து கொடுத்துருக்காரு, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்டதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அதிகமாக யார் சம்பாரித்து வச்சுருக்கானோ அவன்கிட்ட கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, அதிகமாக யார் சம்பாரிச்சானோ, அதிகமாக யார் கனி கொடுத்தானோ அவனால தான் திரும்ப என்ன பண்ண முடியும், இன்னொரு கனியையும் அந்த அவனுக்கு கொடுத்த வளத்தையும் அவன் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண தெரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா 10 பேஷண்ட் இருக்கிற டாக்டரை பார்ப்போமா, இல்லை 100 பேஷண்ட்டை பார்க்குற டாக்டரை பார்ப்போமா? யார் அதிகமாக வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ, யார் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை பேரை நோயாளிகளை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணியிருக்கான், நிறையா வந்து கனிகளை சம்பாரித்து அவருக்காக என்ன பண்ணியிருக்கான், அவருக்கு தாளந்துகளை சம்பாரிச்சிருக்கான். தாளந்துகள்னா என்ன, ஆத்துமாக்களை சம்பாரித்து கனியாக்கி என்னென்னலாம் அவருடைய சந்தோஷத்திற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, மகிமைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே அவன் பண்ணியிருக்கான். அவனுக்கிட்ட இவன்கிட்ட இருந்ததையும் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, பிடுங்கி கொடுத்துட்டாரு. இவனுக்கு இருந்த தாளந்தையும் எடுத்து பிடுங்கி கொடுத்துட்டாரு. இவனை இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இன்னொரு இது இருக்குது, உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா, தேவ ஆவி அவனுக்குள்ள கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி, அதாவது அவன் மனம் திரும்பினதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டது. அவன் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தான் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அதை டோட்டலாக அவன்கிட்ட வந்து என்ன பண்ணிடுவார், எல்லாத்தையும் எடுத்துருவார். அவனால் திரும்ப என்ன பண்ண முடியாது, தேவனுக்குள்ளே போக முடியாது. அவருடைய சாயலை என்ன பண்ணிடுவார், சுத்தமாக எடுத்துருவார், அவன்கிட்ட வந்து எடுத்துருவார். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க, பத்திரமா வச்சிருந்தான் ஒருத்தன், அவனை என்ன பண்ணிட்டாரு, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படின்னா, அவன்கிட்ட இருந்த ஒளி என்ன ஆயிடுச்சு, அவன் வேலையே செய்யலை, அந்த ஒளியை வச்சு வேலையே செய்யலை. ஒளியை என்ன பண்ணிட்டான், புதைச்சி வச்சுட்டான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அதை என்ன பண்ணிட்டான், புதைச்சி வச்சுட்டான். இயேசு கிறிஸ்துவை தன்னிடம் இந்த இயேசு கிறிஸ்துவை வெளியில் காமிக்காமல் என்ன பண்ணிட்டான், புதைச்சி வச்சுட்டான். அதனால என்ன பண்ணிட்டார் அவர், அவன்கிட்ட இருந்த அவன் அவன் ஆரம்பத்தில் இருந்த அவனுடைய ஆவியை, தன்னுடைய ஆவியை என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து அவனுக்காக சிலுவையில் அறையப்பட்டு சிந்தினார் இல்லையா, அந்த ஒரு சிலாக்கியத்தை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவன்கிட்ட கனி இல்லாததுனால அவனுக்காகவும் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடைய சாயல் அவனுக்குள்ள வித்து வரணும் அப்படின்ட்டு இருந்ததையும் இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆவி அந்த சாயல் என்ன ஆயிடுச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. இப்போ அவன் என்ன ஆயிட்டான், முழுசாக இருளாக தான் இருக்கான். இருளாக இருக்கிறவனை எதில் தான் தள்ளி போடணும், இருளில் தான் போடணும். அதில் அப்படியே போட்டாங்க. அங்கே பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னா அது வேதனைக்குரிய இடமாக இருக்குது. இந்த வசனங்களில் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து வாங்கினவனை பற்றி நம்ம விவரமாக சத்தியத்தோடு நம்ம தியானித்தோம். இதை நம்ம உலக பிரகாரமான அர்த்தத்தில் எடுக்காமல் இது எல்லாமே அவருடைய வளங்களை, அவர் நமக்கு கொடுத்த வளங்களை வைத்து எப்படி அவருக்கு மகிமையாக எப்படி நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்குது. திரும்ப அவர் வரும்போது நாம் எப்படியெல்லாம் அவரை யூஸ் பண்ணி நம்ம சம்பாரித்து வச்ச கனிகளை
நமக்குள்ள இருந்த கனிகளையும் நாம் எவ்வளவெல்லாம் அவருக்கு எப்பையெல்லாம் மகிமையாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறதும் கனியாக்கின ஆத்துமாக்களையும் இது எல்லாத்தையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். இல்லை என்றால் உள்ளதும் என்னாயிரும், எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்மை என்ன ஆக்கிடுவார், இருளாக்கி இருளில் போட்டுருவார். அந்த சூழ்நிலைக்கு நாம் போகாமல் 2 தாளந்தை வாங்கினவன் மாதிரியோ இல்லை 5 தாளந்தை வாங்கினவன் மாதிரியோ நாம் இருக்க வேண்டும். இந்த ஓமை இன்னொரு ஓமையோடும் அப்படியே லைட்டாக ஒன்று போல் இருக்கும். அது எது அப்படின்னா, இந்த 5:2ங்கிறது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வார்த்தை தான் இந்த 2 5 தாளந்து வாங்கினவர்களை பற்றி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இதுவும் அதுவும் ஏறக்குறைய ஒன்று தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் 30ஆவும் பலன் கொடுக்கலாம், 60ஆவும் கொடுக்கலாம். தன்னுடைய திறமைக்கு தக்கவாறு, திராணிக்கு தக்கவாறு அவர் அதை தான் எதிர்பார்ப்பார் ஒழிய திராணிக்கு மேலெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், எதிர்பார்க்க மாட்டார். அவர் நீதியுள்ள தேவன், மெய்யான தெய்வம். அவருடைய தன்னுடைய ஒரே குமாரனை ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துருக்காரு. அதனால அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவருடைய ஆவியை நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்தி தேவனுக்கு மகிமையை உண்டாக்குவோம். அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தோடு நம்ம பார்ப்போம்.